இனியவர்களே வணக்கம். விருந்தோம்புதல், விருந்துண்ணுதல், விருந்துக்கான அழைப்பை ஏற்றல் என்று போதித்த இயேசு தொடர்ந்து இன்றைய நற்செய்தி வாசகத்தில் சீடத்துவம் பற்றி பேசுகின்றார். சீடத்துவத்துக்கு தேவையான காரணிகளை, அதாவது உறவு மறுப்பு, உடைமை மறுப்பு, சிலுவை ஏற்பு ஆகியவற்றை வரையறுக்கிற இயேசு தொடர்ந்து கோபுரம் கட்டுகிற நபர் மற்றும் போருக்கு செல்கிற அரசர் என்ற இரண்டு உருவகங்களை கையாளுகின்றார். கோபுரம் கட்டுகிற நபர் முழுமையாக தன் வலிமையையும் தன்னிடம் இருப்பவற்றின் வலிமையையும் அறிந்து செயல்பட வேண்டும். முழுமையான திட்டமிடல் இல்லை என்றால் முழுமையாக அவரால் கோபுரத்தை கட்ட இயலாது. ஒன்றை தொடங்கும் நபர் அதை முடிக்கும் வரைக்குமான முழு திட்டத்தை கொண்டிருத்தல் அவசியம். இதையே சபை உரையாளர் ஒன்றின் தொடக்கமல்ல அதன் முடிவே கவனிக்கத்தக்கது என்கிறார். இறுதியை மனதில் வைத்து தொடங்குதல் என்று ஸ்டீஃபன் கோவே தன்னுடைய மேலாண்மை இயலில் இதை வரையறுக்கிறார். இயேசுவை பின்பற்றுதல் என்பது இன்று தொடங்கி நகரும் நிகழ்வு அல்ல, மாறாக அவரைப் போல சிலுவையில் இறப்பதுமே. அந்த இறுதியை மனதில் வைத்து ஒருவர் தொடங்க வேண்டும். ஆக திட்டமிடல் முழுமையாக இருத்தல் வேண்டும். இரண்டாவது உருவகம் போருக்கு செல்லும் அரசர். இந்த அரசர் முன்னதாகவே அமர்ந்து யோசிக்க வேண்டும். அதாவது தன் வலிமையையும் மாற்றானின் வலிமையையும் அறிந்து அதற்கேற்ப வியூகங்களை மாற்ற வேண்டும் அல்லது சரணடைவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அப்படி இல்லை என்றால் அவர் பெரிய அழிவை சந்திக்க நேரிடும். உயிர்களும் பொருட்களும் வீணாகும். எந்த அளவுக்கு முன்னதாகவும் வேகமாகவும் திட்டமிட்டு முடிவெடுக்கிறாரோ அந்த அளவிற்கு அவரால் வெற்றி பெற முடியும். சீடத்துவம் என்பது முழுமையாகவும் முன்னதாகவும் திட்டமிடக்கூடிய ஒன்று என்பதை இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு காட்டுகின்றது. ஆக நம்முடைய வாழ்வில் இயேசுவை பின்பற்றக்கூடிய சீடத்துவம் என்றாலும் சரி, வாழ்க்கையை வாழக்கூடிய ஒவ்வொரு பொழுதும் முழுமையாகவும் முன்னதாகவும் திட்டமிட்டு வாழ்வதற்கான வரத்தை இன்றைய நாளில் நாம் இறைவனிடம் வேண்டுவோம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.